இன்வெஸ்டிங் வெர்சஸ் ரிட்டர்ன்ஸ் இந்த சைக்கிளை எப்படி ப்ளே பண்ணணும், அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற தலைப்பு. ரொம்ப நாளைக்கு ரிட்டர்ன்ஸ் வராத ஒரு சூழ்நிலை இருந்தாக்கா அந்த காலகட்டத்தில் ஒரு முதலீட்டாளர் என்ன செய்யணும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களில் முக்காவாசி பேர் இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையை பார்த்ததே இல்லைங்க. ஏன்னா இன்னைக்கு பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய பெருவாரியான முதலீட்டாளர்கள் 2020 கோவிடுக்கு அப்புறம் மார்க்கெட் ஒரு பாட்டம்ல இருந்த போது பங்குச்சந்தைக்குள்ள வந்தவங்க. அந்த பாட்டம்லேருந்து மார்க்கெட் தொடர்ந்து ஒன் சைடடாக வளர்ச்சியை கண்டது. ஒரு ஒன் சைடட் மார்க்கெட்ல ரிட்டர்ன்ஸ் என்பது மிகவும் சுலபம். என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு ஒன் சைடட் மார்க்கெட்டை இதுக்கு முன்னாடி நான் அதிகம் இவ்வளவு டியூரேஷனுக்கு பார்த்தது இல்லைங்க. 4-5 வருஷத்துக்கு ஒன் சைடட் மார்க்கெட்டுங்கிறது என்னுடைய அனுபவத்தில் இதற்கு முன்னாடி பார்க்காத ஒரு விஷயம். இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத இப்ப நான் சொல்றேன். எல்லாருக்கும் இந்த ரிட்டர்ன் சைக்கிள் என்பது தொடர்ந்து நீடிக்கக்கூடிய ஒன்று அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை இந்த காலச்சூழல் ஏற்படுத்தியது. ஒரு காலகட்டத்தில் இப்படி ரிட்டர்ன்ஸை சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு நம்ம நம்பும்போது தான் நமக்கு சோதனையே வரும். ஒவ்வொரு மார்க்கெட் கான்டெக்ட்லையும் ஒவ்வொரு புல் மார்க்கெட்லையும் முதலீட்டாளர்கள் நினைக்கக்கூடியது என்னன்னாக்கா, ரிட்டர்ன்ஸ்லாம் பிரச்சனை இல்லைங்க, ஈஸியாக ரிட்டர்ன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்றது தான். ஆனால் இது உண்மை இல்லைங்க. இதை விட ஒரு பெரிய பொய் எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னாக்கா மார்க்கெட்டில் ரிட்டர்ன்ஸ் என்பது சுழற்சி முறையில் வரக்கூடியது. ரிட்டர்ன் சைக்கிள் ஒரு 2-3 வருஷம் இருந்துச்சுனாக்கா அதுக்கப்புறம் ரிட்டர்ன் இல்லாத ஒரு காலகட்டம் 4-5 ஆண்டுகளுக்கு இருந்ததுதான் வரலாறு. ஆனால் 2020 25 வரைக்கும் 5 வருஷத்துக்கு ஒரு ரிட்டர்ன் சைக்கிள் வந்ததுனால ரிட்டர்ன்ஸ் இல்லாத ஒரு சைக்கிளே இருக்காது அப்படின்னு எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள் அப்படிங்கிறது என்ன? இங்கதான் கேள்வி எழுப்பப்பட வேண்டும். நான் சொன்னேன் இல்லையா, ரிட்டர்ன்ஸ் இல்லாத ஒரு காலகட்டம், அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள். ஸோ ஒரு 8 ஆண்டு காலத்தில் மார்க்கெட் 2-3 வருஷத்துக்கு ரிட்டர்ன் கொடுத்துச்சுனாக்கா அதுக்கு அப்புறம் வரக்கூடிய 4-5 ஆண்டுகளுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்காது. பட் இப்போ 4-5 ஆண்டுகளுக்கு ரிட்டர்ன் கொடுத்ததுனால மார்க்கெட் என்ன நினைச்சதுனாக்கா, இனிமே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வர வாய்ப்பில்லை, எல்லா நேரத்திலையும் ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு மார்க்கெட் நினைச்சது. இதுக்கு சில சூழ்நிலை சார்ந்த காரணங்கள் உண்டு. ஃபர்ஸ்ட், நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள் மற்ற சொத்து வகைகளை எல்லாம் புறக்கணித்து விட்டு ஈக்விட்டி பக்கம் வந்தார்கள். யூஸ்வலா ஈக்விட்டியை தான் புறக்கணிச்சுட்டு மற்ற சொத்து வகை பக்கம் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஆனா இந்த ரிட்டர்ன் சைக்கிள்ல என்ன நடந்ததுனாக்கா, மற்ற சொத்து வகைகளை விட்டுட்டு ஈக்விட்டி பக்கம் எல்லாரும் வந்தாங்க. இது நல்ல விஷயம்தான். ஆனாலும் அப்படி வரும்போது இந்த ரிட்டர்ன் சைக்கிள் எவ்வளவு நாள் இருக்கும், அதுக்கப்புறம் எவ்வளவு வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள் இருக்கும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிளில் ஒரு முதலீட்டாளன் என்ன செய்யணும், ரிட்டர்ன் இல்லாத காலகட்டம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள். இது எதையுமே இன்னும் முதலீட்டாளர்கள் உள்வாங்கவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, இதை உள்வாங்காம இப்படியே இருந்துட்டா என்ன நடந்துட போகுது? இந்த கேள்வி உங்க மைண்ட்ல வரலாம். மார்க்கெட் நாம உள்வாங்காத விஷயங்களை நிச்சயமாக நமக்குள்ள போட்டு அடைச்சு திணிக்கும். அப்படிப்பட்ட தன்மை கொண்ட இடம்தான் பங்குச்சந்தை. மற்ற சொத்து வகைகளையும் இந்த மாதிரி லாங் சைக்கிள்ஸ் உண்டு என்பதை நாம் ஏனோ நினைத்து பார்ப்பதில்லை. அதுக்கு என்ன காரணம்னா, நாம் என்ன நினைக்கிறோம், தங்கத்தை பார்த்தா என்னைக்கோ ஒரு நாள் தங்கத்தை விற்றா ஒரு மாருதி கார் தான் வாங்க முடிஞ்சுது, இன்னைக்கு அதே அளவு தங்கத்தை விற்றா இந்த மாதிரி ஒரு பெரிய கப்பல் மாதிரி காரை வாங்க முடியும். இப்படியெல்லாம் நமக்கு புனைவுகள் வருகின்றன. இதை பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த சொத்து வகைகளை எப்போ பணம் போட்டாலும் சம்பாதிக்க முடியும்னு நாம தங்கத்தை பற்றி நினைக்கிறோம். நிலத்துல போட்ட பணம் வீணாகாது அப்படின்னு இன்னொரு நம்பிக்கை. இதுவும் எப்படின்னாக்கா, ரொம்ப லாங் டியூரேஷன் ஆஃப் டைம் எடுத்துக்கொண்டு அந்த இன்டர்வெல்ல கம்பேரிசனை பண்ணி நாம அதுக்கு ரிட்டர்னை கணக்கு போட்டு பார்க்கக்கூடிய கணக்குகள். இது எல்லாமே இந்த ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைம்ல ஒர்க் அவுட் ஆகாது. 2012 கிட்டத்தட்ட 7-8 வருஷத்துக்கு கோல்டில் ரிட்டர்னே இல்லைங்க. அப்போ அந்த பீரியட்ல கோல்டு ரிட்டர்ன் ஃபேஸ்ல இல்லை.
ரிட்டர்ன் சைக்கிள்ன்றது கோல்டில் 8-10 வருஷத்துக்கு இல்லை. அப்போ அந்த பீரியட்ல கோல்டு வாங்கக்கூடாத ஒரு சொத்தா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க. அதுதான் கோல்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேஸ். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேஸ் முடிஞ்சுதான் இப்போ கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு பிறகு 18 மாசத்துல கோல்ட்ல இந்த 13 ஆண்டுகள் தராத ரிட்டர்னை நாம பெற்றிருக்கிறோம். ஸோ கோல்ட்ல ரிட்டர்ன் சைக்கிள்ங்கிறது 2 வருஷத்துக்குள்ளதான் அமைஞ்சிருக்குன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். நான் சொல்வது டாலர் ரீதியான ஒரு கணக்கு. ஓகே, இதுல ரூபாய் தன்னுடைய மதிப்பை இழக்கும் போது வருஷத்துக்கு நமக்கு ஒரு 3% ரிட்டர்னை கொடுத்துருது. அந்த ரிட்டர்னை தான் நிறைய பேர் பார்த்து கோல்டு ரிட்டர்ன் சைக்கிள்ல இருந்ததுன்னு தப்பான ஒரு கணக்கு போடுறாங்க. அந்த கணக்கை மாற்றி அமைத்துக் கொள்வது ஒரு முதலீட்டாளருக்கு ரொம்ப முக்கியம். ஸோ லாங் பீரியட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள் இருந்தது, ஷார்ட் ஃபேஸ் ஆஃப் ரிட்டர்ன் சைக்கிள் இருந்தது. சில்வர்லையும் கிட்டத்தட்ட இதே தான். ஓகே, இப்போ ரிட்டர்ன் சைக்கிள் முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும்? இதுதான் ஒவ்வொரு சொத்து வகையிலையும் ஒரு முதலீட்டாளன் தன்னை கேட்டுக்கொள்ள வேண்டிய முக்கியமான கேள்வி. இப்போ ஈக்விட்டியில் ரிட்டர்ன் சைக்கிள் முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள் ஆரம்பிக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள் ஆரம்பித்த பிறகுதான் இன்னைக்கு கோல்ட்லையும் சில்வர்லையும் ரிட்டர்ன் சைக்கிள் அமைந்திருக்கிறது. அப்போ கோல்ட்லையும் சில்வர்லையும் ரிட்டர்ன் சைக்கிள் அமையும் போது அந்த ரிட்டர்ன் சைக்கிள் ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ் கிட்ட வரும்போது அந்த நேரத்தில் போய் கோல்டு சில்வர்ல பணத்தை கொண்டு போய் கொட்டணுமான்ற ஒரு கேள்வியை முதலீட்டாளன் நிச்சயமாக எழுப்ப வேண்டும். அப்ப அந்த நேரத்தில் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள்ல இருக்கா அப்படின்னு பார்த்தாக்கா உங்களுக்கு புரிந்துவிடும். இன்னைக்கு நான் ஒரு 5 சொத்து வகையை அடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் இன்னைக்கு ரிட்டர்ன் சைக்கிள் முடிஞ்சிருக்கு. ரொம்ப நாளைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள்ல இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள்னா முதல்ல விலை குறையும் அல்லது அதே இடத்துல இருக்கும். அதே இடத்துல விலை இருந்துச்சுன்னா அதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு போனஸ். நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம். விலை குறைவது என்பதுதான் ரிட்டர்ன் சைக்கிள் முடிந்த பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வு. ஸோ அந்த ரிட்டர்ன் சைக்கிள் முடிந்த பிறகு விலை குறைந்த பிறகுதான் இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள் ரியல் எஸ்டேட்ல ஆரம்பிக்கும். தங்கம், வெள்ளி ஆகிய 2 சொத்து வகையில ரிட்டர்ன் சைக்கிள் முடிஞ்சு அடைய வேண்டிய லாபத்தெல்லாம் அடைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் சரிவு அந்த சரிவுக்கு அப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள் ஆரம்பிக்கணும். இப்போ இன்னும் இந்த ரிட்டர்ன் சைக்கிள்ல எவ்வளவு பாக்கி லாபம் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை நிச்சயமா நீங்க எழுப்பலாம். இது யாருக்கும் தெரியாது. ஸோ அதிக அப்சைடு இல்லாத ஒரு கால சூழ்நிலையில நீங்க தங்கத்திலேயோ வெள்ளிலேயோ அதிக பணத்தை போட்டீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் நீங்க சரிவை சந்திக்கும் அபாயம் இருக்கிறது. ஸோ இந்த அபாயத்தை தவிர்ப்பதுதான் ரிட்டர்ன் சைக்கிள் முடிந்த பிறகு இந்த சொத்து வகைகள்ல ரொம்ப முக்கியமான தேவை. இது கோல்டு சில்வருக்கு மட்டும் பொருந்தாது, ரியல் எஸ்டேட்டுக்கும் பொருந்தும். அப்ப ஈக்விட்டிக்கு பொருந்தாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக பொருந்தும். ஸோ எல்லா சொத்து வகைக்கும் ரிட்டர்ன் சைக்கிள் முடிந்த பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரம் வரும் வரைக்கும் ஒரு கேப் இருக்கும், ஒரு இன்டர்வல் இருக்கும். இந்த ரிட்டர்ன் சைக்கிள் முடிந்த பிறகு ஒரு இன்டர்வல் வரும். அந்த இன்டர்வல்ல தான் இந்த சரிவு ஏற்படும். அந்த இன்டர்வலுக்கு பிறகுதான் இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள் துவங்க வேண்டும். இப்போ அந்த சரிவையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டுமா? இது எல்லா சொத்து வகையிலையும் ஒரு முதலீட்டாளன் தன்னை கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா சொத்து வகையிலும் இந்த கேள்வியை எழுப்புவேன். எனக்கு எந்த சொத்து வகை மீதும் பாரபட்சம் கிடையாது. எல்லா சொத்து வகையிலையும் இந்த ரிட்டர்ன் சைக்கிள் முடிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள் ஆரம்பிக்கக்கூடிய இடைவேளை இருக்கு பாருங்க, அந்த பீரியட்ல தான் இன்வெஸ்டர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அந்த பீரியட்ல தான் இன்வெஸ்டர்ஸ் லாஸ் பண்றாங்க. இதுல ஒரு சின்ன சீக்ரெட் சொல்றேன். மேக்சிமம் இன்வெஸ்டர்ஸ் பணத்தை கொண்டு போய் அந்த சொத்து வகையில போடுறதே இந்த சரிவு ஆரம்பிப்பதற்கு முன்னாடி தான். அப்போதான் மேக்சிமம் பணத்தை கொண்டு போய் எல்லாரும் அந்த சொத்து வகையில கொண்டு போய் கொட்டுறாங்க. இது எல்லா சொத்து வகையிலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் சரிவை ஃபுல்லா அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள்ல பேஷண்டா வெயிட் பண்ணி பல ஆண்டுகள் கழித்து தான் லாபத்தை மறுபடியும் பார்க்க போறாங்க. இது ஈக்விட்டிக்கு பொருந்தும், ரியல் எஸ்டேட்டுக்கு பொருந்தும், கோல்டுக்கு பொருந்தும், சில்வருக்கும் பொருந்தும். ஸோ எல்லா சொத்து வகைக்கும் இது பொருந்தும் என்பதை கவனம் கொள்ளுங்கள். ஸோ இது இப்படித்தான், அது அப்படித்தான்னு ரிட்டர்ன் சைக்கிள்ல ஒரு குறுகிய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்க வருங்காலத்திற்கு தவறாக எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணி கற்பனையை வளர்த்து கொண்டால் அனுபவம் வேறாக அமையும். இந்த ஒரு பாயிண்ட்டை தான் எல்லா இன்வெஸ்டரும் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ எந்த சொத்து வகை மீதும் ரிட்டர்ன் சைக்கிள் முடிந்த பிறகோ அல்லது ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கும்போதோ அதிக மோகத்தை
உருவாக்கி கொண்டு அதிக பணத்தை கொண்டு போய் அந்த சொத்து வகையில் போடுவது என்பது முதலீட்டாளர்களின் பொருளாதாரத்தை பாதிக்கும். அவங்களுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸை நிச்சயமா அதை அஃபெக்ட் பண்ணும். நாளைக்கு அவங்க செய்ய வேண்டிய பல விஷயங்களுக்கு அவங்களுக்கு போதுமான பணம் உரிய நேரத்தில் கிடைக்காமல் போய்விடும். ஸோ இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ் பண்ற முக்கியமான மிஸ்டேக் எல்லா சொத்து வகையிலும் இதுதான். இந்த ஒரு மிஸ்டேக்கை இன்வெஸ்டர்ஸ் களைந்தெடுத்தாலே அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அணுகுமுறையை, ஒரு டிஃபரண்ட் அவுட்லுக்கை அவங்க உருவாக்கி கொள்ள முடியும். இப்போ என்னை பொறுத்தவரை என்னோட வாழ்க்கையில் அமைந்த ஒரே விஷயம் என்னன்னா, இந்த ரிட்டர்ன் சைக்கிள் முடிக்கும் போது அல்லது அது முடியும் போது நான் ரொம்பவே காஷியஸ் ஆயிடுவேன். அப்போ அந்த சொத்து வகை பக்கம் போகக்கூடாது, அங்கே அடைந்த லாபத்தை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் வெளியே போயிடணும். அந்த சொத்து வகையில் இருக்கக்கூடிய மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அசட்ஸ் இருக்கு பாருங்க, அதிலிருந்து வெளியேற வேண்டும். இப்போ ஈக்விட்டி எடுத்துக்கிட்டேன்னா, ஈக்விட்டி என்பது ஒரு சொத்து வகையில் அதுக்குள்ள நிறைய இருக்கு. லார்ஜ் கேப் இருக்கு, மிட் கேப் இருக்கு, ஸ்மால் கேப் இருக்கு, மைக்ரோ கேப் இருக்கு, பிரைவேட் ஈக்விட்டி அண்ட் வெஞ்சர் கேபிட்டல் இருக்கு, நிறைய இருக்கு. இப்போ இதுல எங்க நம்ம இருக்கலாம், எங்க இருந்தா சேஃப், எங்கெல்லாம் இருந்தா சேஃப் இல்லைன்னு பிரித்து பார்த்து எங்க சேஃபா இருக்குமோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல மட்டும் கவனம் செலுத்திட்டு எங்கெல்லாம் சேஃப்டிலையோ அந்த இடத்த விட்டு வெளியே வரணும். வெளியே வரும்போது தான் நமக்கு மற்ற சொத்து வகைகள் அட்ராக்டிவா தெரிஞ்சாக்கா அந்த சொத்து வகை பக்கம் போகணும். இதே நீங்க இன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, மற்ற சொத்து வகைகள், அது ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம், கோல்டா இருக்கலாம், சில்வரா இருக்கலாம், அங்கேயும் ரொம்ப எக்ஸஸ் வேல்யூவேஷன் இருக்கும்போது அந்த நேரத்தில் அந்த சொத்து வகையில பணத்தை போடுவதை தவிர்த்து விட்டு பணத்தை முடிஞ்சா அந்த சொத்து வகையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே எடுத்து எங்க ஈக்விட்டியில உங்களுக்கு நல்ல வேல்யூ இருக்கோ, எங்க மதிப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கோ அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த கவுண்டர் சிக்லிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் தான் என்னுடைய வாழ்க்கையில நான் நம்புவது. இந்த கவுண்டர் சிக்லிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்சை யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு வாழ்க்கை முறையாக உருவாக்கி கொள்கிறார்களோ அவர்களுக்கு நிதி மயமான ஒரு எதிர்காலம் நிச்சயம் உண்டு. அவங்க அடைய போற லைஃப் டைம் காம்பவுண்டிங் அதிகமான ஒரு தொகையாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. மாறாக இதை ரிவர்ஸ்ல பண்றவங்களுக்கு காம்பவுண்டிங் தன் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய வேலையை செய்ய தவறிவிடும். அப்போ பணத்தை சம்பாதிச்சும் நிறைய சேவ் பண்ணியும் அக்ரஸிவா இன்வெஸ்ட் பண்ணியும் லைஃப்ல கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிடும். ஸோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடைக்கணும்னா நீங்க உங்க முதலீடை எல்லா சொத்து வகையிலையும் இந்த சைக்கிள்ஸை புரிந்து கொண்டு கவுண்டர் சைக்கிளிக்கலாக முதலீடு செய்ய வேண்டும். அது மட்டும் இல்ல, எந்த சொத்து வகை ரிட்டர்ன் சைக்கிள்ல அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கோ அங்க நீங்க பணத்தை போடவே கூடாது. அதை தவிர்த்தாலே பாதி பேட்டில் ஜெயிக்கப்படும். அதை தவிர்த்துட்டு எந்த சொத்து வகையில போட்டா உங்களுக்கு சேஃப்டி இருக்குமோ அந்த இடத்துல போய் நீங்க பணத்தை போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் வேறாக இருக்கும். மற்றவர்களுக்கு கிடைப்பதை விட உங்களுடைய முதலீட்டு அனுபவம் ஒரு உயர்ந்த அனுபவமாக இருக்கும். இப்போ மைல்ஸ்டோன்ஸ் வெல்த்ல எடுத்துக்கோங்க. 2 வருஷம் முன்னாடி எல்லாரும் ஸ்மால் கேப் ஈக்விட்டி பக்கம் போகும்போது நம்ம இன்வெஸ்டர்ஸை கொண்டு வந்து சில்வர் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண வச்சோம். அதுதான் கவுண்டர் சிக்லிக்கல் அப்ரோச். அந்த கவுண்டர் சிக்லிக்கல் அப்ரோச்னால தான் இன்னைக்கு அவங்க கோல்ட் அண்ட் சில்வரை வித்துட்டு ஒரு நல்ல இடத்துல நிற்கிறாங்க. மற்றவங்க இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல போய் எல்லா பணத்தையும் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இது ரிட்டர்ன் சைக்கிளில் லேட்டாக போய் சேஸ் பண்ணுற அப்ரோச். இது கவுண்டர் சைக்கிளிக்கல் இல்லை. இது எங்கே போய் முடியும் எனக்கு தெரியாது. அது எங்கே போய் முடியும்னாலும் எனக்கு அந்த ரிஸ்க் வேண்டாம். என்னை சார்ந்த முதலீட்டாளர்கள் எந்த வழியையும் அனுபவிக்க கூடாது. இதுதான் என்னுடைய அப்ரோச்சினுடைய அடித்தளம். இந்த அடித்தளத்தை நான் மாற்றிக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு இது ஒர்க் ஆயிருக்கு, நிறைய பேருக்கு இது ஒர்க் ஆயிருக்கு, நிறைய முதலீட்டு அனுபவங்கள் இதை சார்ந்துதான் இருக்கின்றன. சைக்கிள்ஸ் எனக்கு இந்த பாடத்தை தெளிவாக சொல்லி கொடுத்திருக்கிறது. நான் கற்ற பாடத்தை மறப்பதற்கு நான் தயாராக இல்லை. மற்றவர்களுக்கும் அதை கற்றுக் கொடுப்பதை என் கடமையாக நினைக்கிறேன். அதுதான் இந்த வீடியோ மூலமா நம்ம பண்ணியிருக்கோம். நமக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை தெளிவாக மற்றவர்களுக்கு புரியும் வகையில் சொல்வதுதான் இந்த களத்தின் நோக்கம். அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம செஞ்சிருக்கோம். தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.